அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி அன்பர்களுக்குரிய பலன்கள் ஜூன் மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாகுமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா, இந்த ஜூன் மாதமானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் கவனமாக, பெரும்பாலும் உங்களுடைய முன்னேற்றத்திலையும் உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதிலையும் நீங்கள் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமான ஒரு மாதமாக இருக்க பெறப்போகிறது. உங்களுடைய வீட்டில் அமைதியற்ற சூழல் காணப்படலாம். இது உங்களுடைய மன அமைதியையும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்றாலும் சரி, தொழில் வாழ்க்கை அப்படின்னாலும் சரி, இந்த விஷயங்களில் உங்களினுடைய கடந்த கால தவறுகளுக்கு இந்த மாதம் நீங்கள் பொறுப்பு ஏற்க வேண்டிய நிலையும் உருவாகலாம். நீங்கள் சார்ந்த துறைகளில் உங்களுடைய அறிவை மேம்படுத்தி கொள்வதில் நாட்டம் கொள்வீங்க. இந்த மாதத்தில் உங்களினுடைய உள்ளுணர்வு திறன் மற்றும் ஆன்மீக ஈடுபாடு நன்றாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதம் நீங்கள் சில சவால்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாங்க. இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா அவற்றை நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவில் உங்களுடைய மனதில் பார்த்தீங்க அப்படின்னா தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் வலிமையுடனும் செயல்படுவீங்க. இந்த மாதம் நீங்கள் புதிய நபர்களை சந்திக்கக்கூடும். வரும் காலங்களில் எதிரிகள் மீது வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இருந்தாலும் சில விஷயங்களில் மட்டும் நீங்கள், அதாவது ஆரோக்கிய விஷயத்திலேயே உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பற்றின விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியங்க. அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் இந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாக அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் எதிர்மறை, அதாவது சில விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தடங்கல்கள், அந்த மாதிரியான எதிர்மறை விளைவுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். இந்த மாற்றங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பலதரப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தொழில் பண்ணுறீங்க இல்லை வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னு வரக்கூடிய பட்சத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக தாங்க இருக்கும். மாதத்தினுடைய ஆரம்பம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிதமான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு சுமாரான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னாலும் கூட மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படின்னு வரும்பொழுது, அதாவது மாதத்தினுடைய 2ஆம் பாதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 15ஆம் தேதிக்கு மேலே பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிலைமை அப்படி தலைக்கீழாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு இடையூறுகள் இருந்திருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்துலையுமே உங்களுக்கு இடையூறுகளோ தாமதங்களோ உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப எஃபெக்ட் பண்ணணும், ரொம்ப ஒரு கடுமையான உழைப்பை போட்டு தான் அந்த வேலையை முடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. நீங்கள் ஒரு எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் போய் இது நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போனாலும் சரி, அந்த விஷயம் உங்களுக்கு சட்டுன்னு முடியும். இப்போ போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு அந்த வேலையை முடிச்சுட்டு கையோடு திரும்பி வந்துடுவீங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போனீங்க, ஒரு வேலையை எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இழுப்பறையாக இருக்கும். இதை எடுத்துகிட்டு வாங்க, அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. கால தாமதமாக இருக்கும். ஜவ்வு மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு இழுப்பறை. இந்த அளவுக்கு கூட இன்றைய நிலவரத்தை கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால தாமதம் நீடித்த வண்ணமே இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் ஜூன் 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல காலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்குது. ஏன்னா அப்போ வரக்கூடிய அந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து விஷயமுமே ரொம்ப சாதகமாக இருக்கும். ஆனால் மாதம் ஒரு பகுதியில் நான் ரொம்ப கஷ்டப்படுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பலாம் நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. ஓரளவிற்கான ஒரு சவால்கள் இருக்கும். ஒரு சின்ன இடையூறுகள், பிரச்சனைகள், உங்களுடைய குடும்பத்தார் மத்தியிலே ஒரு இடையூறு இருக்கலாம்,
சுற்றத்தார் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன சிக்கல்களை ஏற்படுத்தலாம். இல்லை நண்பர்கள் கூட ஒரு சில விஷயங்களில் தடைகளை விதிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குமே தவிர வெறும் அளவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி உங்களுடைய தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனுகூலமான மாற்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய வகையில் அமைய பெறுங்க. பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் முன்னேற்றம் காண பல வாய்ப்புகள் உங்களுக்கு தென்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய சேமிப்பும் மேம்படும். குடும்ப உறுப்பினர்களினுடைய தேவைகளை நிறைவேற்ற போதிய பணம் உங்களிடம் இருக்குங்க. இந்த மாதம் நீங்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. உங்களுடைய கனவுகள் யாவுமே நினைவாகும். உங்கள் பெயரும் புகழும் கூடலாம். கடந்த காலத்தில் இருந்து வந்த கவலைகள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். மன சோர்வும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை மனதில் பார்த்தீங்கன்னா அமைதி குடிகொள்ளும். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாதகமான நிலைகள் இருக்கும். பெரும்பாலும் மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப விஷயம், கணவன் மனைவி விஷயம் அப்படின்னு வரும்பொழுது நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்காது. எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை, எதுக்கெடுத்தாலும் சண்டை சச்சரவு, மாமியார் பிரச்சனையாக இருக்கலாம், நாத்தனார் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை கணவன் வீட்டார்கள் மூலமாக பிரச்சனை, இல்லை மனைவி வீட்டார்கள் மூலமாக பிரச்சனை, இல்லை மூன்றாவது நபர்கள் மூலமாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இல்லை குடும்பத்தில் குழப்பம். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து கடந்த ஒரு சில வருடங்களாகவே நீங்கள் வந்து பெரும்பாலும் அனுபவித்திருப்பீங்க. ஏன்னா குடும்ப சூழல் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமாக இருந்திருக்காது. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, அடுக்கடுக்கான பிரச்சனைகளை சந்தித்திருப்பீங்க. ஆனால் இந்த காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவிற்கு கிரகங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு சாதகமான நிலையை தரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இருக்கும். புரிதல் வர ஆரம்பிக்கும். இது நாள் வரைக்கும் தப்பு பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதல் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு புரிதல் அதிகரிக்கும். இதன் காரணமாக குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் கடந்த வருடங்களாகவே, சில வருடங்களாக இருக்கலாம், சில மாதங்களாக இருக்கலாம், அல்லது சில வாரங்களாகவும் இருக்கலாம், சில தினங்களாகவும் இருக்கலாம். எவ்வளவு நேரம் காலம் இருந்தாலும் இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து முழுமையாக ஒரு முடிவுக்கு வந்துவிடும். இதுக்கு மேலே உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தவித பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷம், மகிழ்ச்சி நிலை கொள்ளக்கூடிய ஒரு காலமாக அமைய பெறப்போகிறது. உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தாங்க கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த காலம் வந்து பருவநிலை, காலநிலை மாற்றத்தின் காரணமாக சில உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா வாகனத்தில் செல்லும் போதோ இல்லை சில நேரத்தில் பயணங்களின் போதோ பார்த்தீங்கன்னா இரத்த காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனத்துடன் இருக்கணும். பயணங்களின் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தினமும் ஒரு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. மனதை எப்போவுமே சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்க. மனதில் வந்து தேவையில்லாத குழப்பத்தை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மன ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பெரும்பாலும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. மற்றபடி பார்க்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருமே தவிர பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் இருக்காது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி தொழில் மற்றும் பொருளாதார நிலை மேம்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் ஒரு மந்த நிலை இருக்கும், இல்லை வியாபாரம் சரியாக போயிருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அமோகமான காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து உங்களுடைய வியாபாரம் அதிக அளவில் இருக்கும். அதனுடைய அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் எடுத்து செல்வீங்க. இல்லை வியாபார விருத்தி அடைவதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வியாபாரமோ தொழிலோ உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தரக்கூடிய வகையில் இந்த மாதம் அமையப்பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது எட்டாத அளவிற்கு வந்து இது நாள் வரைக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொருளாதார நிலை உங்களுக்கு வந்து ரொம்பவே நன்றாக இருக்கும். உங்களுடைய தேவைக்கு ஏற்ப பணம் வரும். சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா திடீர் பண வருவாய் இருக்கும். திடீர் என்று உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கூட உங்களுக்கு வந்து பணவரவு வரலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பணவரவு பொருளாதார
ரீதியான நிதி நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திப்பீங்களே தவிர பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இருக்காது. அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த காலத்தில் பெரும்பாலும் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பொறுமையான அணுகுமுறையோடு இருங்க. ஏன்னா ரொம்ப உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனைகள் அதை ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய வகையில் கையாளக்கூடிய வகையில் தான் இருக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இந்த ஜூன் மாதத்தில் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் வருகிறது அதை நான் தவிர்க்கணும், அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த காலத்தில் வெள்ளி செவ்வாய் தினமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளி செவ்வாய் அந்த கிழமைகளில் நீங்கள் அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா அம்மன் அருளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும். உங்களுடைய வீட்டில் குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலைகொள்ளும். பொருளாதாரம் சிறப்பாகவே அமையும்.